அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் அறுவடை வீடியோ பார்க்கலாம். நான் ஏற்கனவே வெண்டைக்காய் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிக்கணும், இல்லைன்னா முத்திடும் அப்படின்ட்டு நம்ம முன்னாடியே பறித்து வச்சுக்கணும். இது இந்த இவ்வளோண்டு இருக்கிறதுனால இது பத்தாது அப்படின்றதுனால நான் ஒரு நாள் முன்னாடி பறித்ததை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அது இப்போ இன்றைக்கி கொஞ்சம் பறிக்கிறதுக்கு இருக்குது. இதையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் சமையலுக்கு நமக்கு போதுமான அளவாக இருக்கும். அதனால் இப்போ இந்த வெண்டைக்காய்களை நான் இப்போ பறிக்கிறேன். பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் நல்ல தரமாக நல்ல பெருசாக காய்க்குது. ஒன்று பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. சரி, கொஞ்சம் பெருசாகும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது முத்தி போயிடுது. அதான் விதைகள் நல்ல தரமாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த வெண்டைக்காயெல்லாம் சின்னதாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் நம்ம வளர்த்து அதிலேருந்து நம்ம பறிக்கும்போது ஏன்னா நம்ம இயற்கையான உரங்கள் மட்டுமே கொடுக்கறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சாம்பார் தான் பண்ண போகிறேன். நம்ம சாதாரணமாக கடையில் வெண்டைக்காய் வாங்கி சாம்பார் பண்ணணும் அப்படின்னா அந்த வெண்டைக்காய்கள் ரொம்ப சாஃப்டாக வேகாது. ஆனால் இது சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளைட் போகுது. எப்போவுமே எவ்வளோ வயசானாலும் சரி, ஃப்ளைட்டு போச்சு அப்படின்னா அண்ணந்து வானத்தை பார்க்குறது நிறைய பேருக்கு பழக்கமாக இருக்கும். எனக்கும் அப்படி தான். இப்போது வெண்டைக்காய் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. நான் வெண்டைக்காய் விதை சரியில்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நம்ம வீட்டில் நல்லா வளர்ந்துருக்க முதல் காயை நம்ம முத்த விட்டு அதிலிருந்து விதைகள் எடுத்துக்கலாம். அப்படி தான் இந்த 2 வெண்டைக்காயும் நான் நல்லா முத்துறதுக்காக பறிக்காமல் அப்படியே விட்டுட்டேன். இந்த குட்டியாக இருக்க 2ம் பார்க்காம விட்டாச்சு. அது தன்னாலே பழுத்து போய் கிடக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ விதைகள் இருக்குது அப்படின்ட்டு. வெண்டைக்காய்கள் விதைகள் பார்க்கும்போது நல்ல பால் மாதிரி இருக்கும். கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தக்கையாக இருக்கும். அதில் வெயிட்டே இருக்காது. அது மாதிரி ஒரு அமைப்பு அதுக்கு. சாதாரணமாக இருக்கிற விதைகள் மாதிரி அதுக்கு எடையே இருக்காது. அப்படியே காற்று மாதிரி இருக்கும். இந்த விதைகளை நல்லா காய வச்சுட்டு நம்ம விதைச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா வளரும். அதோடய பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. வெண்டைக்காய் பூக்கள் பூக்கிற எல்லா பூக்களுமே காய்களாகுங்க. ஏன்னா அதில் தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மகரந்த சேர்க்கைக்கு இது வேறு பூவிலேருந்து மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. அது தன்னுள்ளே மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால எல்லா பூக்களுமே காய்களாகும். இப்போ நான் எல்லா வெண்டைக்காயையும் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணிலாம் போக நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நறுக்கிடலாம். நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு கையில் வெண்டைக்காய்களை நறுக்கிறதுனால கொஞ்சம் கண்ண பின்னன்னு போகிற மாதிரி இருக்குது. இப்படி நம்ம வீட்டில் பறிக்கிற காய்கறிகளை ரொம்ப நேரம் வேக வச்சு அதோடய சத்துக்கள் எல்லாம் போக வைக்க வேண்டியதில்லை. நம்ம வெண்டைக்காய்கள்லாம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஈரம் போக கொஞ்சம் நல்லா நம்ம உணர்த்தி எடுத்துட்டோம் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லெண்ணெயில் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த பசுமை மாறக்கூடாது. ஹீட்டை ரொம்ப பெருசாக வைக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நீங்கள் லேசாக வதக்கி விட்டீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் அது நல்லா முக்கால்வாசி அளவுக்கு வெந்துடும். அதை எடுத்து நீங்கள் நல்லா கொதிக்கிற சாம்பாரில் கலந்து விட்டுருங்க. ஏன்னா சாம்பாரில் நீங்கள் ஃபஸ்ட்லேயே இந்த திருப்பி வதக்கின வெண்டைக்காவை திருப்பியும் நீங்கள் சாம்பாரில் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சத்துக்கள்லாம் போயிடும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வெண்டைக்காய் சேர்த்தோம்னா இந்த கொஞ்சம் வேக வேண்டியதும் அது வெந்துடும். ஆனால் வெண்டைக்காய்கள் கலர் பச்சை பச்சேர்னே இருக்கும் சாம்பாரில். அப்படி சாப்பிடும்போது நமக்கு அந்த காயில் இருக்கிற சத்துக்கள்லாம் ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் நினைக்கலாம், இது என்ன வீட்டில் வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு, அதை எடுத்து சமைக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு செடியை வளர்க்கும் போது விதை போட்டு அது செடியாக வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகி அப்புறம் பூ பூத்து காய் காய்ச்சி அதுக்கு பார்த்து நம்ம கவனித்து அதிலேருந்து நம்ம ஒரு காய் பறிக்கும் போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் அதை அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.